பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை நாள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ஏசாயா எழுதின புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் வரி, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, ஆறுதல் எல்லாம் நிக்கிறீங்களா? எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு ஆறுதல் சொல்ல கூட ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல, என் வீட்டுல அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை சுத்தி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஏதோ நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் தருவேன். உண்மையிலே சொல்றேன், நான் அனுபவிச்சு சொல்றேன், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் ஆறுதல். ஏன்னா இயேசு சொல்றார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தரேன். உலகம் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க தான், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் தர ஆவலாக இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை அவர் தராராம். வசனத்துல ஆண்டவர் சொல்றாருல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன். அப்ப என்ன அந்த சமாதானம்னா, சிலுவையின் மரணத்துக்கு போகும்போது கூட ஒரு சமாதானமாய் உள்ள கடந்து போகிறார். கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து அதுக்கப்புறம் பாருங்க, தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார் இயேசு. அப்போ மரணமே வந்தால் அவருக்கு பயம் இல்லை. அப்படிப்பட்ட சமாதானம், அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை இயேசு நமக்கு தர ஆவலா. இன்னைக்கு நிறைய பேரு இந்த சமாதானம், இந்த ஆறுதல் இல்லைன்னு சொல்லிதான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இவங்க என் கூட பேசுவாங்க, அவங்க என் கூட பேசுவாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள், என்கிட்ட யாருமே விசாரிக்கலையே, சாப்பிட்டியான்னு கேட்கலையே, இந்த ட்ரெஸ் உனக்கு இருக்கான்னு கேட்கலையே, எனக்கு வான்னு சொல்லி கூப்பிடலையே, எதுக்குங்க இந்த எதிர்பார்ப்பு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டுல வாசிச்சு பாருங்க. கரெக்டா அழகா பவுல் எழுதியிருக்கிறாரு, கடைசி நாட்கள்ல தற்பிரியர்கள் வாழக்கூடிய காலமா. அப்போ நிறைய பேர் இப்ப பாருங்க, விலை எல்லாம் உயர்ந்துருச்சு. கடைசியில இனி போக போக பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அப்போ நிறைய பேருக்கு வேலை இருக்காது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும், அதை அப்படியே நிலைப்படுத்திக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல நம்ம சத்தம் போட்டு கூப்பிட்டா கூட நமக்காக நின்று பேசுறதுக்கு, நம்மளை கவனிக்கிறதுக்கு கூட அங்க ஆள் இல்லை. வேலைக்கு போனாதான் எனக்கு எல்லாமே நான் செய்ய முடியும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆறுதலுக்காக எந்த மனுஷனை தேடியும் பிரயோஜனம். அது போக நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா ரீல்ஸையும் வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆறுதல் தரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது ஆறுதல் தரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ஆறுதல் தராது, இது சமாதானத்தை உண்டாக்காது. மனம் திரும்புங்க, இயேசு மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல் தர முடியும். இயேசு எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? இந்த வசனத்துலதான் இருக்கிறாரு, வேற எங்கேயுமே இல்லை. தினந்தோறும் வசனத்தை எடுத்து நீங்க தியானிச்சு பாருங்க, ஒரு மெய்யான சமாதானம், ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தைரியம் உங்களுக்கு உள்ள வரும். இதுதான் உண்மையான ஒரு காரியம். தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு ஆறுதல் தர விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை எடுத்து யாரெல்லாம் எடுத்து வாசிக்கிறாங்களோ, உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் தந்து, என் தேவன் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து கிருபையாய் நடத்துவீராக. இந்த வசனத்தின்படியே எங்களை தகப்பனை தொடர்ச்சியா நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.